அனைத்து மணலுக்கும் வணக்கம். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்று நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 4வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா, மொத்தம் நம்ம 300 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நீங்கள் குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் இந்த சிலபஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும்னா 95 மேலே எடுக்கணும்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய பார்க்கணும். சரிங்களா, ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கு தக்கன தயாராகணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபுல்லி பார்த்துனா தான் உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஏன்னா எல்லாமே இலக்கண பேஸில் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இலக்கணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா, அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா, இன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 301வது கொஸ்டின்லேருந்து 400வது கொஸ்டின் வரைக்கும் பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் கிடைக்கும். சரிங்களா, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணலாம் தமிழில். சரிங்களா, இங்கே பாருங்கள் நம்ம எல்லா கொஸ்டினும் வச்சுருக்கோம். சரிங்களா, இந்த எல்லா கொஸ்டினும் வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்க டெஸ்ட் கொஸ்டினில் போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா, எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். வாங்க, தவறான நிறுத்தல் குறியீடு நான் எந்தெந்த புக்குன்னு கூட சொல்லிடுவேன். சரிங்களா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் மட்டும் கரெக்டாக சொல்லிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். தவறான நிறுத்தல் குறியீடில் கேட்குறாங்க, ஆன்சர் சொல்லுங்கள். தமிழ் இனிமே தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியக்குறி யூஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டு தான். அந்தோ இயற்கை அழுகிறதே, இதுவும் கரெக்ட் தான். புலி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவலம் வியப்பு இதெல்லாம் வரதையில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்திருக்கு. சரிங்களா, அதுவும் கரெக்டு தான். அடுத்தல வந்து நேற்று மழை பெய்ததா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனது வினாக்குறி வரணும். ஸோ வந்து ஆச்சரியக்குறி வரக்கூடாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனது ஆன்சர் டி தான் தவறான ஆன்சர். ஆன்சர் டி தான் ஆன்சர். சரிங்களா, 2வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். சரியான நிறுத்தல் குறி அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. ஆன்சர் சொல்லுங்கள். இது எந்த புக்குன்னு இருக்குன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் இது வந்து எந்த புக்கில் இருக்குன்னு சொல்லிட்டேன். 5th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. சரிங்களா, 6ஆம் வகுப்புலையும் கேட்பாங்களா சார் கேட்டால் 6ஆம் வகுப்புலையும் கேட்குறாங்க. சரிங்களா, இது நிறுத்தல் குறியீடு 6ஆம் வகுப்புலையும் இருக்குது. 6ஆம் வகுப்பில் உள்ள நிறுத்தல் குறியீடு கொஸ்டினாக கேட்டுக்கலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்டும் நிறுத்தல் குறியீடில் இருக்குது. சரிங்களா, இந்த 4 பாயிண்ட்டும் அப்படி நிறுத்தல் குறியீடில் இருக்குது. அதனால் வந்து 6ஆம் வகுப்பும் படிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் வந்து கான்செப்ட் தெரிஞ்சாலே நீங்கள் போட்டுடலாம். இப்போ வாங்க இது எங்கே இருக்குது நான் காமிக்க பாருங்கள். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆன்சர் பார்த்துக்கலாம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கரெக்டாக பண்ணுவீங்க, சில பேர் தவறாக பண்ணுவீங்க. சரியாக பண்ணணும். சரிங்களா, பிரபஞ்சன் படைப்புகளுள் வானம் வசப்படும் என்னும் நூல் குறிப்பிடத்தக்கதுன்னு இருக்காங்க. சரிங்களா, இது சரியானது தான். கண்வனப்பு கண்ணோட்டம் சரியான நிறுத்தல் குறி கேட்டிருக்காங்க. சரியான நிறுத்தல் குறியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து பிரபஞ்சன் படைப்புகள் வானம் வசப்படும் என்னும் நூல் குறிப்பிடத்தக்கது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைமேல் குறி வரணும், இரட்டைமேல் குறி கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறானதா? சரிங்களா, கண்வனப்பு கண்ணோட்டம் என்று சிறுபஞ்சமும் குறிப்பிடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டைமேல் குறி வரணும். ஸோ அது வந்து தவறானது. சரிங்களா, காலின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, வாழை பிடித்தல் தாழ்மை. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுவாய். சரிங்களா, பல பயனிலே ஆண்மை தாழ்மை அப்படின்னு வரையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பயனிலே வரனால இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால்புலி வரணும், பலா வாழைன்னு வரணும். சரிங்களா, அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தவறானது. ஏன் இங்கெல்லாம் வருதுன்னு நம்ம வாங்க இப்போ ஆன்சருக்குள்ளே பார்க்கலாம். 5th புக்கில் இருக்குது. சரிங்களா, இங்கே பாருங்கள். இந்த இருக்கு பாருங்க, கால்புள்ளி நம்ம பார்த்துக்கோங்க. பலா வாழை ஆகியவை முக்கணி என்பர். இந்த இருக்கா, இது ஒன்று கேட்டிருந்தாங்க. அது அரைப்புள்ளி. சரிங்களா, இதுதான் நமக்கு ஆன்சர், சரியான ஆன்சர் இருந்துச்சு. காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, வாழை பிடித்தல் தாழ்மை. அதாவது ஒரு எழுவாய் பல பயனிலை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனிலையோட இறுதியிலும் குறிக்கப்படுவது தான் இந்த அரைப்புள்ளி. சரிங்களா, அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது கேட்டிருந்தாங்க, ஒற்றைமேல் குறிக்கு கேட்டிருந்தாங்க. சரிங்களா, அப்போது வந்து பார்த்தீங்கன்னா கால்புள்ளி வச்சு கேட்டிருந்தாங்க, அரைப்புள்ளி வச்சு, ஒற்றைமேல் குறி, இரட்டைமேல் குறி வச்சு கேட்டிருந்தாங்க. ஒரு தொடர் 100 பேர் கட்டுரை பேர் பழமொழி முதல்ல வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கப்படுது ஒற்றைமேல் குறி. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச படைப்புகள் வானம் வசப்படும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடரில் நூல் பெயர் வந்திருக்கு. ஒரு நூலினோட பெயர் வந்ததுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றைமேல் குறி வர வேண்டும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வானம் வசப்படல ஒற்றைமேல் குறி வந்துச்சு. சரிங்களா, இரட்டைமேல் குறி எங்கே வந்துச்சுன்னா ஒரு தொடரில் கூறுவதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறியை நேர்குற்றாக கூறும்போது. சரிங்களா, ஒரு தொடரை மேற்கொள்ளாக பயன்படுத்தும் போது, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடரை மேற்கோளாக பயன்படுத்தும் போது, அப்போ இந்த கண்வனப்பு கண்ணோட்டம்னு ஒரு தொடரை மேற்கோளாக காட்டுவதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டைமேல் குறி வந்திருக்கு. சரிங்களா, அதனால தான் இது வந்திருக்கு. சரிங்களா, 5th ஸ்டாண்டர்ட்லேயும் கேட்காங்க கேள்வி. ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச படைப்புகள் வானம் வசப்படும். சரிங்களா, இது என்னது ஒரு தொடர் ஒரு நூலை சொல்லுறதுனால ஒற்றைமேல் குறி. சரிங்களா, கண்வனப்பு கண்ணோட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டைமேல் குறி வரணும். ஏன்னா இது வந்து பார்த்தா ஒரு நேர்கூட்டில் வந்து தான் கூட்டுற வந்து பார்த்தீங்கன்னா இதா சொல்லியில் வந்து பார்த்தா இரட்டைமேல் குறி. அதை வந்து ஒரு எழுவாயில் பல பயனிலே வரும்போது அரைப்புள்ளி வரணும். ஸோ வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். சரிங்களா, பலா வாழை இதேமாதிரி நிறுத்தல் குறியீடு எல்லா நிறுத்தல் குறியீடும் 100க்கும் மேற்பட்ட நிறுத்தல் குறியீடு வந்து இது வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அந்த 100 நிறுத்தல் குறியீடுக்கும் எங்கெங்கே புக்கில் எங்கெங்கே இருக்குன்னு நான் ஆன்சர் வச்சுருக்கேன். சரிங்களா, அடுத்த பாருங்க 3வது கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சாப்பிடு என்னும் பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றணும். ஆன்சர் பண்ணுங்கள் 3வது கொஸ்டினுக்கு.
சூப்பர் சூப்பர். ஆன்சர் கரெக்டாக பண்ணுங்க. சரிங்களா? பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுனா அப்போ ஆன்சர் என்ன வரும்னா சாப்பிடு. சரிங்களா? அப்போ என்ன வரும் ஆன்சரு? சாப்பிடு. சரிங்களா? ஆன்சர் சரியான ஆன்சர் சாப்பிடு. ஏன்னா ஆன்சர் வந்து சரியானது சாப்பிடு. ஏன்னா சாப்பிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பேச்சு வழக்கு. சரிங்களா? எழுத்து வழக்குனா இதுதான் கரெக்டு. சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு அப்படின்னு இருக்குது. சரிங்களா? சாப்பிடு அப்படின்னு வந்துருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சரியான ஆன்சர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அதை பாருங்கள் 4வது கொஸ்டின் எழுத்து வழக்கு. சரிங்களா? பேச்சு வழக்கில் அமைந்துள்ள தொடர் கேட்குங்க. பேச்சு வழக்கில் சரியானது எந்த தொடர் அமைந்திருக்குன்னு கேட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா ஆன்சர் சொல்லுங்கள் எல்லோரும். கரெக்டான ஆன்சர் சி. சூப்பர். பசிக்குது என்பது தான் பேச்சு வழக்கில் இருக்குது. மீதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்கு இருக்குது. ஏன்னா பசிக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் பேசுகிறது. ஸோ ஆன்சர் சி. 5வது கொஸ்டின் பாருங்கள். தவறான தொடர். பொருத்தமான காலத்தில் தவறான தொடர் கேட்டுருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் பண்ணுங்கள். சூப்பர் சூப்பர். அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் கிடையாது, வந்தான் அப்படின்னு வரணும். சரிங்களா? வீட்டுக்கு வருவான் கிடையாது, எப்படி வந்தான் வர வேண்டும். என்ன வரணும்? வந்தான். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? வருவான் கிடையாது, வந்தான். சரிங்களா? அதுதான் வரணும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டி. ஸோ வந்து பார்த்தா அடுத்த பாருங்கள். பொருத்தமான காலம் அமைதல். சரிங்களா? நட என்ற சொல்லின் இறந்த காலத்தை கேட்டிருக்காங்க. பாருங்கள். நடந்தால் என்பதான் இறந்த காலம். நடப்பால். சரிங்களா? இது வந்து பார்த்தா என்னதுன்னா எதிர்காலம். நடக்கிறாள் என்பது நிகழ்காலம். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தா சரியான ஆன்சர் பி. ஏன்னா அதான் இறந்த காலம். நடக்கவில்லை என்பது எதிர்மறையாக இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஜெயகாந்த சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினாவுதல் எவ்வகை வினா? குழல் வினா. ஏன்னா நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்காண்டி கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா குழல் வினா. சரிங்களா? அடுத்த பாருங்க. செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படின்னு கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா எழுது ஐய வினா. சரிங்களா? ஐயமாக வந்து ஒரு ஐயப்பட்டு ஒரு சந்தேகத்தில் கேட்குறது. சரிங்களா? ஐய வினா. ஸோ அடுத்த பாருங்கள். 9வது கொஸ்டின் அடைப்புக்குள்ள சொல்லி தகுந்தெடுத்து சேர்க்க. அப்போ பாருங்கள் நம்ம தமது. சரிங்களா? தமதுனால பன்மை தான், தனதுனா ஒருமை. சரிங்களா? இதை நீங்கள் எப்படி வச்சுக்கலாம்னா இருக்கலாம். மா வருஷம் வந்தாலே பன்மை, ந வருஷம் வந்தால் வந்து பார்த்தா ஒருமைன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் என்பது பன்மை. தமது வந்தால் என்னது அது ஒரு பன்மைன்றங்க. தலையை ஆட்டின. சரிங்களா? ஆட்டின என்பது பன்மை. ஸோ வந்து இது மாடு வந்து என்னது தனது தலையை ஆட்டியதுன்னு வரணும். ஸோ அது வந்து கொடுக்கல நமக்கு. பசு. சரிங்களா? பசு தனது தலையாட்டியதுன்னு வரணும். கன்றும் தனது தலையாட்டியது தான் வரணும். ஸோ இது வரணும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் நமக்கு ஏ. நம்மளுக்கு இங்கே கொடுத்ததை பற்றி. சரிங்களா? அடைப்புக்குள்ள சொல்லு. அதை பார்த்தீங்கன்னா அடைப்புக்குள்ள சொல்லி தகுந்தெடுத்து சேர்க்கன்னு இருக்காங்க. விடை. இந்த விடையை எங்கே கொண்டு சேர்த்தா நம்மளுக்கு கரெக்டாக ஆன்சர் வரும்னு கேட்குங்க. ஆன்சர் பண்ணுங்கள். 10வது கொஸ்டின். எது? கவலைக்கு விடை கொடு. இதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? கவலைக்கு விடை கொடு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மா ஓடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th நியூ புக்கில் மொழி திரும்பேச்சில் இருக்குமா? மானா வந்து பார்த்தா மாமது மரத்தில் ஏறி அப்படின்னு ஒரு இருக்குமா? அப்போ வந்து பார்த்தா அங்கே வரும். மானா வந்து பார்த்தா குதிரை அப்படின்னு பொருள் இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா மானா என்னது? குதிரை. சரியான ஆன்சர் என்னன்னா குதிரை. அது இருபொருள் தருக. திங்கள்னா என்னதுன்னு 2 பொருளாக தரணும். 2 பொருளாக தருது சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று நிலவு, இன்னொன்று மாதம். சரியான ஆன்சர். சூப்பர். 13வது கொஸ்டின் பாருங்கள். சரியான இணையை தேர்ந்தெடுத்திருக்க கிரியேட்டர். சொல்லுங்க. கிரியேட்டர்னா இது படைப்பாளர்னு வரணும். ஸோ அது தவறாக இருக்குது. இன்ஸ்கிரிப்ஷன் என்னது வரணும்? இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு. ஸோ வந்து பார்த்தா அதுதான் நமக்கு சரியாக இருக்குது. ஸ்கிரிப்சர்னா என்ன வரணும்? சிற்பம்னு வரணும். சரிங்களா? மேனுஸ்கிரிப்ட்ஸ்னால் கையெழுத்துப்படின்னு வரணும். ஸோ தவறாக எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தா பி தான் சரியாக இருக்குது. நீயே சரியான பொருள்லேருந்து பொறுத்துக்கன்னு இருக்காங்க. நீயே செய்யினா என்ன சொல்லணும்? அது வந்து பார்த்தோன்னா ஏவல் விடை. இது வந்து ஏவல். வராமல் இருப்பேனோ அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வினா எதிர் வினாதல். சரிங்களா? கால் வலிக்குது. உற்றது எனக்கு நடந்ததை கூறுவது உற்றது உரைத்தல். அப்போ 3. பல பக்கத்தில் உள்ளதுன்னு சுட்டு விடையாக சொல்லுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் என்ன வரணும்? 4, 3, 1, 2. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தா ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லு பொருள். சரிங்களா? நீங்கள் நான் சொல்லுறது கேளுங்க. சொல்லும் பொருள் 6th to 12th வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு. சரிங்களா? ரொம்ப ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். சரிங்களா? அதான் கலை சொல்லு. 6th to 12th வரைக்கும் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். சரிங்களா? 12th
இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கலாம்னா 9th நியூ புக்கு படிங்க, அதை 10th நியூ புக்கு சரிங்களா ஃபஸ்ட்டு, அதை 6th to 8th இந்த ஆர்டரில் படிங்க. அதுக்கப்புறம் 11th 12th நியூ புக்கு இப்படி படிச்சுட்டு அதில் 6 to 12th ஓல்டு புக்கு சரிங்களா, ஓல்டு புக்கு இப்படி படிங்க. இந்த ஆங்கிள் இங்கே படிச்சிங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். இந்த ஆங்கிளில் தான் கொஸ்டினும் இருக்கும், இந்த ஆங்கிளில் தான் புக்கு வைஸும் படிக்கணும் சரிங்களா. நீங்கள் ஸ்கூல் புக் வைஸும் படிக்கணும், 6th to 10th தான் நல்லா படிக்கணும் சரிங்களா. அதை பார்த்துக்கோங்க. சூரன், சூரன்னா வீரன், பொக்கிஷம்னா என்னது செல்வம், சாஸ்திரம்னா மிகுதி, விஸ்தாரம்னு பெரும்பரப்பு. அப்போ ஆன்சர் சொல்லுங்கள் டக்கு டக்குன்னு. ஆன்சர் டி. டக்குன்னு சொல்லுலாம் அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா. யோசிக்கலாம் கூடாது. கழுத்திட மகிழ்ந்திட நச்சரவம் எனது விடம்புல பாம்பு, விடுதினா எனது தங்கும் இடம், கனகம்னா காடு. அடுத்த ஆன்சர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா. 4 3 2 1 ஆன்சர் ஏ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். குழலை நடனம் ஆடினால் சரிங்களா. ஆடியதெல்லாம் கிடையாது, ஏன்னா ஆடியதுன்னு என்ன ஆயிரும், அது வந்து அக்னியில் ஒருமையாயிரும் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா குழலை என்பது ஒரு உயர்திணை சரிங்களா, உயிருள்ள பொருள் சரிங்களா, நம்ம மனிதன் சொல்லுது. அது அப்போ ஆடினால் அதுதான் வர வேண்டும் சரியான இதாக. அதை பாருங்கள். ஆன்சர் வந்து பார்த்தா ஏ. பிழை நீக்கி எழுதுக. ஆன்சர் சொல்லுங்கள். உயிரெழுத்து முன்னாடி என்ன வரணும், ஓர் வரணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து முன்னாடி ஒரு வருது தப்பு, உயிரெழுத்து முன்னாடி ஒரு வருது தப்பு, உயிரெழுத்து முன்னாடி ஒரு வருது தப்பு. அப்போது ஓரறிவு தான் சரியான ஆன்சர். அதை பாருங்க. சொல்லுபொருளில் முத்துச்சுடர் போல் நில ஒளி வீச வேண்டும் அப்படின்னாரு பாரதியார். தூய நிலத்தில் நன்மாடங்கள் கட்டித்தர வேண்டும்னாரு. சித்த மகிழ்ந்திட என்னது எது காதில் கேட்க வேண்டும் இருப்பார். கத்தும் கோயில சித்த மகிழ்ந்திட தென்றல் வந்து வீசணும்னு இருப்பார் சரிங்களா. அடுத்தலாம் வந்து கத்தும் குயிலசே காதில் கேட்க வேண்டும் அப்படின்ட்டு இருப்பார் அழகாக. அப்போ 3 1 2 4ன்னு சொல்லியிருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் 20 கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். ஒருமைப்பன்மை கேட்டுக்கோங்க. ஒருமைப்பன்மை பறவைகள் என்பது பன்மை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்கின சரிங்களா. தூ வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை சரிங்களா, ந வந்தால் பன்மை. இது உங்களுக்கு தெரியும் சரிங்களா. பறவை வந்து பார்த்தீங்கன்னா பன்மையாக இருக்குது, இங்கே தங்கின வந்து பன்மை சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியான அதுதான். பறவை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருமை, தங்கின வந்து பன்மையாக இருக்குது, ஸோ தவறு. பறவைகள் இங்கே பன்மை, தங்கியது என்பது ஒருமையாக இருக்குது, இங்கே தவறு. பறவைகள் பன்மை, தங்கினார்கள் வந்து பார்த்தா இங்கே உயர்திணையாக இருக்குது, ஸோ வந்து பார்த்தா உயர்திணையிலே பன்மையாக இருக்குது, ஸோ இதுவும் தவறு. அப்போ அந்த ஆன்சர் என்னது ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த பாருங்க. ஒருமை பன்மை 26 கொஸ்டின். இங்கேயும் அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். யானை என்பது வந்து பார்த்தா ஒருமை, வந்தது என்பது ஒருமை. அப்போ ஆன்சர் வந்து சரியான ஆன்சர் ஏ சரிங்களா. அதை பாருங்கள். ஒருமை பன்மை கேட்டுக்கோங்க. மணிமேகலை உயர்திணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை சொல்லுது சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சென்றதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்னியில் ஒருமையாயிரும், ஸோ தப்பு. சென்றார்கள் என்பது பன்மையாயிரும் உயர்திணையில், அது தப்பு சரிங்களா. சென்றார் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. சென்றால் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெண்பால் சரிங்களா. மணிமேகலை என்பது பெண்பால், சென்றால் சரிங்களா, இதுதான் சரியாக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்கின்றன. பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டருக்கு என்னது தமிழில் அனுமதி கடிதம்னு உண்டு சரிங்களா. அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சரியானது. அப்போது அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். அப்போது என்னது சொன்னாங்க அப்படின்னு சொன்னார்கள் சொல்லுவீங்களா சொல்லுங்கள். ஆன்சர் பண்ணுங்கள். இதுக்கு சொன்னாங்க சொல்லக்கூடாது. பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியானதாக இருக்குது. சொன்னாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பேச்சு வழக்கு மாதிரி இருக்குது. அப்போ எழுத்து வழக்கில் சரியானது, ஏன்னா ரெண்டில் எதுவும் நீங்கள் இது போட்டக்கூடாது. சி தான் சரியான ஆன்சராக இருக்குது சரிங்களா. ரெண்டுத்தையும் அனுமதி கடிதம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து பார்த்தா வர சொன்னாங்கன்னு இல்லை, சொன்னார்கள் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. கண் உரங்கு, கண் ப்ளஸ் உரங்கு, இது தனிக்குறி மூலம் உற்று உயிரின் ரெட்டும் என்னும் விதிப்படி கண் ப்ளஸ் உரங்குன்னு இருக்குது. இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா தனிக்குறி மூணு ஒற்று உயிரின் ரெட்டும் சரிங்களா. இன்னொரு ஒரு இன் வந்தது, அதில் பார்த்தா உரங்குன்னு இருக்குது சரிங்களா. அதை இன் ப்ளஸ் உடல் மேல் உயிரின் தோன்றுவது விதிப்படி நூ அனுச்சி, ஸோ வந்து பார்த்தோன்னா கண்ணுரங்கு அப்படின்னு போனது சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கண் ப்ளஸ் உரங்கு, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. அதை பாருங்கள். பிரித்தெழுதுக கண்டறி சரிங்களா. சொல்ல பிரித்தெழுது கிடைப்பது என்னென்னு கேட்டுக்கோங்க. கண்டு ப்ளஸ் அரின்னு வரணும், ஸோ ஆன்சர் இது சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு என்னது ஒரு மென்தொடர் கூட்டில் இருக்கிறோம் சரிங்களா. கண்டு நீங்கள் பிரிச்சிங்கன்னா என்ன ஆகும், 2 பிரிச்சிங்கன்னா இட்டு ப்ளஸ் ஊ இருக்கும், உயிரின் உக்குரில் மெய் விட்டு ஓடும். அடுத்த போக நிலைமுள்ள இட்டு இருக்குது, வருமுள்ள ஆ இருக்குது, இட்டு ப்ளஸ் ஆ என்னாச்சு டேவ் ஆகிட்டு, ஸோ கண்டறின்னு ஆயிட்டு சரிங்களா. கண்டறின்னு ஆயிட்டு. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். அவ்வுருவம். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வுருவுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். அவ்வுருவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விதினா அது வேறு விதி வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தவறான விதியை சொல்லுதாங்க. அந்த விதியும் ஆனால் வரும், அப்ளிகபிள் ஆகும், ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதி கிடையாது அதுக்கு. ஏன்னா இது ஒரு சுட்டெழுத்து சரிங்களா. அவ்வுருவம்னா அந்த இதுன்னு வரணும் சரிங்களா.
ஆனால் இது சுற்றெழுத்து மாதிரியில் வரும், அந்த விதியில் வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு விதியும் சொல்லுவாங்க, அந்த விதியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா, அந்த விதியும் அப்ளிகபிள் ஆகும். ஆனால் வந்து அந்த விதி கிடையாது இதுக்கு. சரிங்களா, ஆன்சர் சொல்லுங்கள். ஆ ப்ளஸ் உருவம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த விதி சில பேர் சொல்கிறாங்க தெரியுமா? எந்த விதினா உடம்புடைமை சொல்கிறாங்க. சரிங்களா, இ இ ஐவழி எவ்வும் ஏனி உயிர்வழி வவ்வும். அப்போ ஏனி உயிர்வழினா ஆணு இருக்குது, அப்போ ஏனி உயிர்வழித்து ஆ இருக்குது. ஆக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வவ்வும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆ ப்ளஸ் இவ்வு உருவம்னு இருக்குது. இப்படி இருக்கா? அடுத்த வந்து என்ன செஞ்சாங்க, அடுத்த சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, தனிக்குள் முன் ஒற்று இருவரின் எட்டும் என்ன விதிப்படி இன்னொரு இவ்வு வந்து இவ்வு ப்ளஸ் ஊ வந்து பார்த்தீங்கன்னா ஊ ஆகி அதில் அவ்வு இங்கே இருந்து அவ்வுருவம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விதி கிடையாது. சரிங்களா, சில பேர் தவறாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த விதி கிடையாது. நான் பார்த்தேன் ஒரு 2 யூடியூப் சேனலில் இப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன விதினா, இதுக்கு விதி ஒன்று உண்டு. சரிங்களா, நன்னூலில் வந்து பார்த்தீங்கன்னா 163வது விதி ஒரு விதி உண்டு. என்ன விதினா, விதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா எகர வினா முன் சுட்டின் முன்னர் உயிரும் எகரமும் மெய்தின் வவ்வும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதி உண்டு. சரிங்களா, அதாவது வினா எழுத்துக்கள் இருக்கலாம், வினா எழுத்துக்களில் எகரமும் 3 சுட்டெழுத்துக்கள் உண்டு. சரிங்களா, ஆ இ உ. அந்த 3 சுட்டெழுத்துக்களில் முதல்ல இருந்து வருமொழி இருக்கலாம். 3 சுட்டெழுத்துக்கள் முதல்ல இருந்து வருமொழி வந்து பார்த்தா 3 சுட்டெழுத்துக்கள் எப்படி ஆ இ உ. சரிங்களா, இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஆ இன்னும் சுட்டெழுத்து இருக்குது. சரிங்களா, அந்த சுட்டெழுத்து இருந்து வருமொழியில் சுட்டெழுத்து நிலைமொழியில் சுற்றெழுத்து இருந்து வருமொழியில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உயிராவது அதாவது எகர மெய்யாவது வந்துச்சுன்னா, ஒன்று உயிர் எழுத்தாவது இல்லைன்னா எகர மெய்யாவது வந்துச்சுன்னு வச்சுங்களேன் வருமொழியில், அப்போ என்ன ஆகும்னா வகரம் தோன்றணும். சரிங்களா, அந்த வகரம் தோன்றும். அந்த வகரம் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றும். பிற வந்தால் அவையே ரெட்டிக்கும். வேறு ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுங்களேன் உயிராவது இதை வந்துச்சுன்னா வகரம் தோன்றுன்ருக்காங்க. சரிங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. 3 சுட்டெழுத்தும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எகரமும் எகர வினாவும். சரிங்களா, இது வந்துச்சுன்னா இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லித்தேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஆணின்னு இருக்குது. சரிங்களா, இது என்னது எகரம். சரிங்களா, எகரம் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதணும், ஏன்னா உயிரெழுத்து முன்னாடி ஏ என்னும் ஒரு இது வினா எழுத்து இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகணும், எவ்வாணி அப்படின்னா வர வேண்டும். சரிங்களா, இவ் வந்திருக்கு. அதே மாதிரி தான் இதே மாதிரி ஏ ப்ளஸ் யானை. சரிங்களா, என்ன ஆகும்னா எவ் யானை அப்படின்னு வர வேண்டும். சரிங்களா, எவ் யானை அப்படின்னு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எவ் யானை அப்படின்னு வர வேண்டும். சரிங்களா, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்றெழுத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆ ப்ளஸ், இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எழுத போகிறேன், ஆ ப்ளஸ் அருள். சரிங்களா, அப்போ என்ன ஆகும்னா அவ்வருள் அப்படின்னு வர வேண்டும். அதான் அந்த விதி. அப்போ பார்த்தீங்கன்னா அதுபடி தான் இந்த இது என்ன விதினா ஆ ப்ளஸ் உருவம் என்ன ஆயிரும் உடல அவ்வு வந்துடும். சரிங்களா, அப்போ அவ்வு அருள் அப்படின்னு வந்துடும். சரிங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியானது வந்து பார்த்தீங்கன்னா அவ் உருவம் அப்படின்னு உணர்ந்துரும். சரிங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. இதாவது அந்த விதி தான். சரிங்களா, எகர வினாமுன் சுட்டின் முன்னர் உயிரும் எகரமும் மெய்தின் வவ்வும். அவ்வளோதான் அந்த விதி பேரே. சரிங்களா, அதை பாருங்க தவறான இணை. இது வந்து பார்த்தீங்கன்னா குறில் நெடில் தான் கேட்டுருங்க. சி சி குறில் நெடில், வி வி குறில் நெடில், மா குறில் நெடில் கரெக்டாக இருக்குது. கே கோ தப்பாக இருக்குது. கே என்ன ஆயிடணும், கே அப்படின்னு ஆக்கணும். சரிங்களா, தவறாக இருக்குது. ஆன்சர் டி. அடுத்த பாருங்கள் சந்திப்பிலை நேரத்தை 2ஆம் வேற்றுமையில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகவும் கரெக்டு. சரியாக ஆக என்னும் சொற்களும் வல்லினம் மிகவும் கரெக்டு. அதை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை 2ஆம் வேற்றுமையில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகவும் கரெக்டு. கற்றுல வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் எடுத்துலாம். ஆன்சர் அப்போ பார்த்தீங்கன்னா 1 3 சரியாக இருக்கணும். ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர், எல்லோரும் ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. சரிங்களா, சந்திப்பிலை அற்ற வாக்கியங்களுக்கு ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் சொல்லுங்கள். வலுவற்ற தொடர் கேட்டிருக்காங்க. கொடியில் உள்ள மலரை கொய்து வா. சரிங்களா, மலர்னாலே கொய்து வா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. சரிங்களா, பிறமொழி சொல்லற்ற தொடர்னு கேட்குறாங்க. பிறமொழி சொல்லுனா பாருங்களேன், அங்கத்தினர்னா உறுப்பினர்னு வரணும். இது பிறமொழி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லு இதில் இருக்குது. சாவினா திறவுகோள்னு வரணும். சரிங்களா, கனல்னா நம்ம தமிழ் சொல் தான், ஆதின்னு தமிழ் சொல் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 தப்பாக இருக்குது. ஸோ பிறமொழி சொல்லாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சபதம்னா சூழ் வரைன்னு வரும். இது பிறமொழி சொல். சாவின திறவுகோள் இதுவும் கரெக்டு. அப்போ பாருங்கள் அந்தம் அகில் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லாக தான் இருக்குது. அலங்காரம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பனை, அதெல்லாம் இந்த ஆரம்பமாக தொடக்கம்னு வரும். அங்கத்தினர் உறுப்பினர். சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இருக்குது. சரிங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிறமொழி சொல்லற்ற
மற்ற சொல் எதுனா ஏ தான். சரிங்களா? அடுத்த பாருங்கள் நடக்கிறான் வேறு சொல் பாருங்கள் நட. சூப்பர், எல்லாம் கரெக்டாக பண்ணுவீங்க. அடுத்த பாருங்கள் ஒளி பொருள் ஒளி மட்டும் பொருள் வேறுபாடு அறிந்து கேட்டிருக்காங்க. இதில் பாருங்களேன் கலை, இது கல்வி தான். ஏன்னா கலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயக்கலைகள் அது எல்லாமே சொல்லுவாங்க. கல்வி மட்டும் கிடையாது, அப்படி மற்ற கலை கொடுத்தாலும் அதுதான். சரிங்களா? இந்த அலைனா துளாவு, இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதான் அலைனா கூப்பிடு. சரிங்களா? அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைனா எடு கிடையாது. சரிங்களா? கலைனா என்ன பார்த்தீங்கன்னா நீக்கு அப்படின்னு மாதிரி வரணும். எடு வேறு நீக்கு வேறு. சரிங்களா? அப்போது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி. சரிங்களா? அகரவரிசை. சரிங்களா? அந்த அகரவரிசையை பற்றி ஒரு ஆள் டவுட் கேட்டிருந்தாங்க. அகரவரிசையை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு காமிக்க பாருங்கள். இந்த ஆர்டரில் தான் நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? சரிங்களா? அகரவரிசையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பொழுதும் எடுக்குது இனிமேல் டவுட்டே வரக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு அகரவரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே உயிரெழுத்து 12 இருக்கா, இந்த நம்பரில் தான் வரும். 1 3 இப்படி உயிரெழுத்து 12 முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தல அக்கு. சரிங்களா? 13 எழுத்தாக முடியணும். அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா கா வரிசையில் இக்கு ஆரம்பித்து உயிரெழுத்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் மெய்யெழுத்து தான் எடுக்கணும்னு இப்படி வரைக்கும் கீழே வரைக்கும் போகக்கூடாது. இந்த நம்பர் படி தான் இருக்கணும். சரிங்களா? இங்கே நம்பர் படி தான். அதை கா வரிசையில் முடிச்சுட்டு தான் 26 இங்கே முடியுதா, அடுத்த 27வது எதுனா நான் வரிசையில் வரணும். சரிங்களா? அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா நான் வரிசை முடிஞ்சுட்டு அதில் தான் இது இச்சு வரிசையில் வரணும். இச்சு வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா சவு வரைக்கும் முடிச்சுட்டு தான் அதை இஞ்சி வரிசையில் வரணும். அடுத்தல இங்கே முடிஞ்சிட்டுக்கப்புறம் இங்கே ஆரம்பிக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே சேல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சார் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தல இது இக்குக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெய்யெழுத்து தான் எடுக்கணும்னு இட்டுலாம் எடுக்கக்கூடாது. அதுக்கு உடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இச்சு வரிசையிலையோ இஞ்சி வரிசையிலையோ உயிர்மெய் எழுத்து வந்துச்சுன்னா இதை முடிச்சுட்டு தான் இங்கே வரணும். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பார்த்து வச்சுருங்க. நான் ஸ்க்ரோல் இது பண்ணுதேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் அனுப்பிவிடுதேன். சரிங்களா? இந்த நம்பர் படி தான் அகரவரிசை இருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பார்த்தே எடுத்துடலாம். சரிங்களா? இப்போ வாங்க பார்க்கலாம். நம்மளே இது ஈஸியான கொஸ்டின் தான். ஈஸியான இல்லாத கொஸ்டினுக்கு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. சொல்லுதேன் இந்த வரிசையில் தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து இருக்குது. அப்போ அ ஆ இ உ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இ ஊ வரணும். அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இக்கு வரிசை வரணும். சரிங்களா? அடுத்தல தான் யா இதெல்லாம் வரணும். அப்போ இதை எடுத்துலாம். அதை பார்த்தீங்கன்னா சொல்லுதல் தவறான கூற்று கேட்டுக்காங்க. இது 10th நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவனைய போன அந்த அது கீழே இருக்குமா அந்த பாடல் தான். அப்போ வந்து பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் கூறல் இயம்பல் இதெல்லாம் வந்து பார்த்தா சொல்லுதல் தான் சொல்லிது. ஆனால் எழுதுதல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இது. அது சொல்லுதல் இல்லை. கேட்டலும் இங்கே பார்த்தா கேட்கிறது கொடுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ வந்து பார்த்தா ஆன்சர் சி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வேர்ச்சொல்லின் வினைமுற்று கேட்டுருங்க. வினைமுற்றுனா வந்து பார்த்தா படித்தான். வினைமுற்று படித்த பெயரச்சம் படித்த தொழில்பை படித்து வினையச்சம். சரிங்களா? அகர வரிசை. அடுத்தல பாருங்கள் ஆ ஆ வரணும். ஸோ வந்து பார்த்தா ஆன்சர் சி. இதை வச்சு நீங்கள் எடுத்துடலாம். அடுத்த பாருங்கள் அகர வரிசை. தா வரிசை தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே. தா தா தீ தீ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீ வந்து ஃபஸ்ட்டு தீ தான் வரணும். தீ வந்தாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் திராவிடத்தை வச்சு எடுத்துடலாம். இது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரகர வரிசையில் கொடுத்துருக்காங்க. ரா ரா ரீ ரீ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிங்காரம் வரணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீ வரிசை ரா வரிசை தான் வரணும். அதுக்கப்புறம் தான் ரூ வரிசை வரணும். ரா ரா ரீ ரீ ரூ ரூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் ஆன்சரு, சாரி இது என்ன வரும் பாருங்கள். பாருங்கள் ரா ரா. இது இப்போ இதை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாருங்கள். ரீ அதான் ரூ ரே. இது வந்து பார்த்தா ஒரே வரிசையில் தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ரீ வரும். ரா ரா ரீ ரீ ரூ. அடுத்தது தான் ரே ரே அப்படிலாம் வரும். சரிங்களா? இது ரவுத்திரு தான். ரவ் கரெக்டாக கடைசி தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தா சி. சரியான ஆன்சர் வந்து சி. ஸ்பீடாக போடுறது தப்பாக போட்டுறாங்க. சரிங்களா? சின்ன கொஸ்டின் தான் உங்களை தப்பாக்கி விட்ருவோம். அதை பார்த்தா சொற்களை ஒழுங்குபடுத்துக்க. இந்த சொற்களை ஒழுங்குபடுத்துறதுக்காண்டி தான் நம்ம இதுக்கு 6 to 10th வரைக்கும் புக்கு ஃபுல்லையும் ரீட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது படிக்க வேண்டிய சொல்லிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கதை துணைப்பாடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களை படிக்க மனப்பாடம் சொல்கிறதில்ல, ரீட் பண்ணணும். அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குது, 10th நியூ புக்கில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அறத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கடைசி ஏழில் கொடுத்துருப்பாங்க தெரியுமா. சங்க இலக்கியத்தில் அறம் அந்த படத்தில் உள்ளது தான். சரிங்களா? அதை நீங்கள் ரீட் பண்ணேன்னு ஈஸியாக போட்டலாம். கொடையின் சிறப்பார் வள்ளல் ஏழுவர் வந்து பார்த்தீங்கன்னா போற்றப்படுவது பழந்தமிழ் கொடை மாட்சியை புலப்படுத்தியது. சரிங்களா? அப்போது வந்து பார்த்தா ஆன்சர் சரியான ஆன்சர் சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடையின் வள்ளல் ஏழுவர் சிறப்பால் போற்றுவது பழந்தமிழ் மாட்சியை புலப்படுது. இது கூட நீங்கள் சிறப்பாக போடலாம். ஆனால் இது தப்பு. இதுதான் சரியானது. சரிங்களா? அதை வந்து எனக்கு எழுதி தருகிற என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் அப்படி விடையங்க வினா எதிர் வினாக அப்படி கேள்வி கேட்குறது. சரிங்களா? அதுக்கு கேட்டதுக்கு அகத்திய பொதிகை வாழ்ந்தார். விடை கேட்ட வினா எந்த மலையில் வாழ்ந்தார் அகத்தியர் அப்படின்னு கேட்கலாம். அதை பாருங்கள் நிலையப்பர் கோயில் எந்த மாவட்டத்தில் இருக்குது, எந்த நிலையப்பர் கோயில் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படி கேள்வி கேட்கலாம். ஆன்சர் அதை கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். நல்ல சொற்களை பேசணும். சரிங்களா? என்ன சொற்களை பேச வேண்டும்,
அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சரிங்களா? அதை பாருங்க. கன்வர்சேஷன்னா என்னது? ஆன்சர் சொல்லுங்கள். கன்வர்சேஷன்னா ஆன்சர் சொல்லுங்கள். எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பயோடெக்னாலஜினா உயிர் தொழில்நுட்பம், கான்சன்னா மெய் எழுத்து, இது மட்டும் தான் சரியாக கொடுத்துருக்காங்க. மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குழப்பி கொடுத்துருக்காங்க. டிஸ்கஷனை மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. டிஸ்கஷன், கலந்துரையாடல், கன்வர்சேஷன், உரையாடல். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரேஷனல்னா பகுத்தறிவு. சரிங்களா? சீர்திருத்தம், ரீஃபார்மு. சரிங்களா? எல்லாமே தொண்டுனா சேரிட்டி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுப்பீங்க. அதுதான். சரிங்களா? அதை விடை வகைகள். எனக்கு கற்று தருகிறாயா? சரிங்களா? என் வினாவுக்கு யார் கற்றுத் தருவார்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறது. சரிங்களா? வினா எதிர் அப்படியே வந்து பார்த்தா இன்னொரு கேள்வி கேட்குறது. யூனிஃபார்ம்னா இருந்தது சீருடை. ஈஸியான கொஸ்டின் தான். அதை பாருங்கள். இதில் தவறானு சொல்லுங்க. ஹோட்டல்னா உணவகம் கரெக்ட் தான். மார்னிங்னா கரெக்டு தான். டின்னர்னா இரவு உணவு தான். நாஷ்டானா பலகாரம் கிடையாது. நாஷ்டானா ஈஸியான பதில். ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? 49 கொஸ்டின். புதுகை மருவு கேட்டிருக்காங்க. புதுக்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா எது புதுகைன்னு சொல்லணும். புதுச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா புதுவைன்னு சொல்லணும். சரிங்களா? புதுவை. ஸோ மறுபெயர்கள் அல்லாது கேட்டாங்க. கோயம்புத்தூருக்கு கோவை தான் வரணும். நாகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகை தான் வரணும். சரியானது. உதகமண்டலத்துக்கு உதகைன்னு வரணும். சரிங்களா? வேலூர் வந்து பார்த்தா மருவு பெயர் கிடையாது. இதுதான் சரியான தொடர். நாகப்பட்டினம் நாகை கரெக்ட் தான். கும்பகோணம் வந்து பார்த்தா கும்பை கிடையாது, குடந்தைன்னு வரணும். ஸோ அது தவறு. அதை மயிலாப்பூர் மயிலை கரெக்டு தான். சைதாப்பேட்டை சைதை கரெக்டு தான். அப்போ ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். கீழே வந்து சரியான இடத்தில் கூட்டி கேட்டுங்க. ஒரு தொகையை வந்து விரிச்சு காமிக்கிற வந்து தான் இப்படி புள்ளி வச்சு நம்மளுக்கு வந்து பார்த்தா விரிச்சு காமிச்சிடுவாங்க. மா, பலா, வாழைன்னு. சரியான ஆன்சர் அது. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, பின்னாடி பேச்சு வழக்காக அமைந்துள்ள தொடர். பேச்சு வழக்கில் இருக்கணும். செஞ்சான், அதான் பேச்சு வழக்கில் இருக்குது. சரிங்களா? எழுத்து வழக்கா பேச்சு வழக்கான்னு டக்குன்னு பார்த்துட்டு போடணும். சும்மா போடணும், ஸ்பீடாக போட்டக்கூடாது. சொற்களை வந்து புதிய சொல் உருவாக்கணும். யானைன்னு இருக்குது, அதை எப்படி சொல்லி நீங்கள் உருவாக்குவீங்க? புது சொல். யானை கன்றுன்னு சொன்னால் தான் உருவாக்க முடியும். அத்தி பூத்தார் போல். அத்தி பூத்தார் வந்து பார்த்தா அரிதான நிகழ்வு. சரிங்களா? சோறு வந்து பார்த்தா என்னது? உண்டான். மாத்திரை தான் விழுங்கினான் வரணும். சரிங்களா? நாங்கள் நேற்று கடைகளுக்கு சென்றோம். இது குறிக்கும் காலம் வந்து பார்த்தா இறந்த காலத்தை குறிக்கி. ஆன்சர் சூப்பராக சொல்லுங்க. வீட்டு தக்காளி இல்லை. வீட்டில் தக்காளி இல்லை. நீ கடைக்கு செல்கிறாயா என்ற அக்கா தம்பியிடம் வினாவி வேலையை சொல்லுதல் வந்து பார்த்தா ஏவுறது. ஸோ ஏவல் வினா. அதிகளில் மரங்கள் வளர்ப்போம். ஏன் அப்படின்னு கேட்காங்க. ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஸோ வந்து பார்த்தோன்னா ஏனெனில். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். சரிங்களா? அது பார்க்க நவில்தோல் நூல் நயம் போலும் பயிர்தோறு பண்புடையார் தொடர்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓமையணியா. ஓமையணி வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி அது போல். சரிங்களா? இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சில பேர் காட்டப்படுங்க. இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா 4 திருக்குறள் கேட்டு அது போல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நான் வந்து பார்த்தா இந்த இணைப்பு சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே இது வரைக்கும் எப்படிலாம் கேட்டிருக்காங்க நான் பிரித்து வச்சுருக்கேன். சரிங்களா? எனவே கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆகையால் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுபோல் எத்தனை கேட்டிருக்காங்க, ஏனெனில், இதனால், அதனால், இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினும் பிரித்து வச்சுட்டேன். அதுபடி கொஞ்சம் கான்செப்ட் சொல்லி கொடுத்து உங்களுக்கு நடத்தி தந்துடுவேன். சரிங்களா? மொத்தம் இந்த கொஸ்டின்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸும் கொண்டு போவோம். சரிங்களா? டாபிக் வைஸும் கொஸ்டின் இருக்குது. சரிங்களா? அதை பாருங்கள். இமெயிலில் என்னது? மின்னஞ்சல். சரியான ஆன்சர். இமெயிலில் மின்னஞ்சல். புக்குனா என்னது? மின்னூல். சரியான இருக்குது. மேகசின்னா மின் இதழ் வரணும். லைப்ரரினா மின்னூலம் வரணும். அப்போ எல்லாமே தப்பாக இருக்குது. அப்போ ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர் இருக்குது. அடைப்புக்குள்ள சொல்ல கேட்டிருக்காங்க. அது எது எனப்படுவது? பேதையார் சொல். பேதையார் சொல் நோன்றல் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அப்போ வந்து ஆன்சர் சரியான ஆன்சர் என்ன சொல்லுங்கள்? அறிவெனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் அப்படின்னு வந்து பார்த்தா சரியான ஆன்சர். சரிங்களா? 6 இருபொருள் தருக. சரிங்களா? 6 வந்து 2 பொருள் தரணும். வேறு வேறு பொருளாக இருக்கும். சரிங்களா? ஒன்று என்ன சொல்லுது, இன்னொன்று நதியை சொல்லுது சொல்லலாமா? சரிங்களா? ஆறுதல் கிடையாது. ஆறுலாம். சரிங்களா? பொருள் தரணும். அப்போ பாருங்க. மடு மாடு. மடுனா நீர்நிலை, மாடுனா நம்ம செல்வம்னு சொல்லலாம். இங்கே செல்வத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஆனால் இந்த சைடு மடுனா நீர்நிலை இல்லை. அப்போ சி எடுக்க முடியாது. அப்போது வந்து பார்த்தா பி எடுத்திங்கன்னா இங்கே மடு நீர்நிலை இருக்குது. இங்கே வந்து மாடு, எருது சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ பி எடுத்துக்கலாம். ஆன்சர். இந்திய தேசிய தலைவராக இங்கே பாருங்கள் இருந்த தில்லான்னு தனியாக வரணும். இந்திய ராணுவத்தில் இதயமும் ஆத்மா தமிழர் தான் என்றால் ஆமாம். அவர் வழக்கு சேர்க்க ஒரு தமிழ். ஆமாம், ரெண்டுமே கரெக்டு தான். கூட்டு சரி, காரணம் சரி. பயோடெக்னாலஜினால என்ன வரணும் உங்களுக்கு? ஆன்சர் பண்ணுங்க. கரெக்டான ஆன்சர் உயிரி தொழில்நுட்பம். சரிங்களா? மீனும் தொழில்நுட்பம்னா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கேர்டசினா என்னது? நட்பண்பு. சரிங்களா? சரியான ஆன்சர் கரெக்டு. பிறகு நான் என்னது?
இன்சொல் பேசுவேனாக இருக்க வேண்டும். கள்வர்கள் எது? கள்வர்கள் கூட்டம். சரிங்களா? அடுத்தது என்னது? அடுத்து சொல்லுங்க. அடுத்த ஆன்சரு மாந்தோப்பு. சரிங்களா? காலாட்படை. காலாட்படை தானே வரணும் உங்களுக்கு. காலாட்படை. அதை பாருங்க. மல்லிகை என்னது? மல்லிகை தோட்டம். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்னது வரணும்? ஏ. சரிங்களா? சரிங்களா? எச்சொற்கள் செயலுக்கு உரிய நன்னூலாக சொல்லியிருக்காது ஏ அப்படின்னு 9th புக்கில் உரிச்சொற்கள். காலக்கணிதம் இது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கார்லாம், காலக்கணிதத்தை இயற்றியவர் யார்? நம்மளோட இவர் எழுதின பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் நம்ம கண்ணதாசன் எழுதின பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில் உள்ள காலக்கணிதத்திலேருந்து அப்படி கேட்டிருக்காங்க. சரிங்களா? பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம். ஸோ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சால் தான் போட முடியும், எல்லாம் போட முடியாது. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. அந்த பாட்டெலாம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு போட முடியும். ஸோ கரிசல் இலக்கியம் இது வந்து 10th நியூ புக்கு தான். காய்ந்தும் பேதும் கெடுக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் இலக்கியம். சூப்பராக சில பேர் சொல்லியிருந்தீங்க. குட். சரிங்களா? நெடினா எழுதுனா நாட்டம், மலர்னா குழந்தை, வனப்புனா அழகு, பூரிப்புனா மகிழ்ச்சி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 3 2 1 ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உரு. சரிங்களா? என்ன ஆகணும்? உருனா அழகு, போலனா பிளக்க, பங்கம்னா கப்பல், எல்னா பகல். ஸோ அந்த ஆன்சர் என்ன வரணும்? 74 ஆன்சர் சொல்லுங்கள். 3 4 1 2 ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நம்ம எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என சிந்தித்து பாருங்கள். கோபம், பாசம், அன்பு, வியப்பு, வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகள் நம் முகம் காட்டுகின்றது? மனிதனுக்கு தான் முகத்தில் உணர்ச்சிகள் காட்டும் திறமை அதிகன்றாங்க. கோபம், பயம் போன்ற ஒன்றிரண்டு தான் மிருகங்கள் காட்ட முடியும். மற்றபடி மனிதனை போல் நவரசங்களும் காட்ட முடியாது. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளை தான். மூளை உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதுதான் வெளிப்படுவதுதான் உணர்ச்சிகள் அப்படிங்க. அப்போ முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகமாக யாருக்கு கூடியது? மனிதனுக்கு தான். மிருகங்களை எதை காட்ட முடியாது? கோபம், பயத்தை காட்ட முடியாது அப்படிங்க. காட்ட முடியும்னு இருக்காங்க. அது கோபம், பயத்தை மட்டும் தான் காட்ட முடியும் தவிர மீதி எதுவும் காட்ட முடியாதுன்னு இருப்பாங்க மேலே. யாரை போல் நவரசம் காட்ட முடியாது? மனிதன் மாதிரி நம்ம நவரசத்தை காட்ட முடியாதுன்னு இருப்பாங்க. சரிங்களா? அங்கே போங்க. நவரசங்கள் காட்ட முடியாது மனிதனை போல். எல்லாமே அதில் பற்றி கொடுத்து படிக்க ஈஸி தான். உணர்ச்சிகள் பிறப்பிட வந்து பார்த்தா மூளை தான். எவை இரண்டும் இணைந்து செயல்படுவது தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பிறக்குன்னா மூளையும் உடலும் சேர்ந்து. அதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். சரிங்களா? பேதையார்னா வந்து பார்த்தா அறிவு அற்றவர். அப்போ ஆப்போசிட் எது சொல்லிருக்காங்க? அறிவு உடையவர். சரிங்களா? அப்போ அந்நியர்னா பகைவன் அர்த்தம். அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த உறவினர். ஈஸியாக போடலாம். முப்பால் ஆசிரியர் அதாவது திருவள்ளுவருக்கு வழங்கப்படாத பேர் கேட்டிருக்காங்க. பாவலூர் பெருஞ்சித்திரருக்கு தான் அது வரும். மீதி வந்து திருவள்ளுவருக்கு தான் வரும். 8 தொகையில் இடம்பெறாத நூல் வந்து முல்லைப்பாட்டு. இது வந்து 10 பாட்டு நூல்கள் ஒன்று. இது ஈஸியாக போட்டுருவீங்க. வேலைகள் எளிதாக மிஷின்கள்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயந்திரம். இது ஈஸியான இது கொஸ்டின். லேண்ட் பிரிட்ஜ்னா என்னது? சரியான ஆன்சர் கரெக்டாக போடுங்க. நான் எதுக்கு அதான் சொல்லுவேன். சொல்லும் பொருள் கலைச்சொல். இதை வந்து பார்த்தா ஃபிங்கர் டிப்பில் வைக்கணும். சரிங்களா? லேண்ட் பிரிட்ஜ்னு நிலக்காற்று. சரிங்களா? டெம்பஸ்ட்னா பெருங்காற்று, சுழல் காற்று, கடற்காற்று இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரே இதில் காற்று சம்மந்தமாக இருக்குது அந்த பாடத்தில் வர்றது தான். டெர்மினாலஜினா கலைச்சொல். சரிங்களா? ஈஸியானது தான் இருக்குது. இலை இலை இலை. சரிங்களா? 87 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். இலை இலை இலைன்னு இருக்குது. 87 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இலை வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்துருப்பீங்க. தாவர உறுப்பில் ஒரு இதாக இருக்கும். சரிங்களா? அது இங்கேயே இருக்குது, இங்கேயே இருக்குது. அடுத்த பார்த்தா இந்த இலைனா வந்து பார்த்தீங்கன்னா மெலிதல். இந்த இலையை வச்சு நீங்கள் எடுக்கலாம். பாருங்கள், இந்த இலையில் முடியுது இதுதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. சரிங்களா? அரசன்னா தலைவன். ஒரு பொருள் பழச்சொல். வென்றார் அதோட வேர்ச்சொல் வெல். சரிங்களா? அடுத்தல வேர்ச்சொல்லின் வினையாளன் பேர் கேட்டுக்கோங்க. அப்போ பாடு அதோட வினையாளன் பேர் பாடியவன். சரிங்களா? பாடுதல் தொழில் பெயர். பாடினான் வினைமுற்று. சரிங்களா? பாடினேனும் வினைமுற்று. ஸோ இப்போ வேர்ச்சொல் வினையச்சமாக மாற்றணும். பாடு இதை வந்து வினையச்சமாக எப்படி மாற்றலாம்? பாடின்னு மாற்றலாம். பாடி சென்றான். சரிங்களா? அப்படி மாற்றலாம். பாடினான் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இது வினைமுற்று. பாடி என்பது பெயரெச்சம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. அதை பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்துக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின்னா வீரத்தை சொல்லும் தமிழ் மக்களின் புலியாட்டம் ஆகும் கலையாக திகழ்வது அப்படிங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லணும்? தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம் ஆகும் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? சூப்பர். எல்லாம் ஆன்சர் கரெக்டாக பண்ணீங்க. சூப்பர். அதை பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது 10th நியூ புக்கில் இந்த உரைநடையின் அணிகள்னு ஒரு பாடம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வரத லைன் தான். சரிங்களா? அப்போ வந்து அதில் வரும்
இது தென்றில் அசைந்தோறும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் அப்படின்னு அழகாக ஒரு லைன் வரும். அந்த லைனு இப்போ ஏயும் வரும் சியும் வர மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் அப்படி வரலாம் சரியாக இருக்குது. திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் அப்படின்னு வரலாம் சரியாக. ஆனால் இங்கே பாருங்க நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் தென் தமிழ் படைத்த மலைவளம் பழம்பதியாகும். இது வந்து பார்த்தா கொஞ்சம் ஒரு ஸ்டக் ஆகுதா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் சி. நீ படிக்கலான்னு போடலாம், படிச்சிங்கன்னா இதோடய ஸ்பீடாக போடலாம். திருக்குறள் 3 பிரிவுகள் உடையது. திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா நீ விளையா என்ற விளையாட கால் வலிக்கும். முற்றது உரைத்தல். சரிங்களா, முற்றது உரைத்தல் சரி. உற்றது உரைத்தல் கிடையாது, ஊறுவது குரல். சரிங்களா, கால் வலிக்கிறதுனா உற்றல் உரைத்தல். கால் வலிக்கும், நடக்க போவதை சொல்லுது. ஊறுவது குரலாக இருக்கும். சரிங்களா, அதை பாருங்க தன்வினை வாக்கியத்தை. சரிங்களா, சிறுவன் பாடம் படித்தான், அதான் தன்வினை. சரிங்களா, அதை பாருங்க செய்வினை செயற்பாட்டு வினை. பானை குயவனால் வனையப்பட்டது, படுபட்டது வந்துட்டு செயற்பாட்டு வினை. எவ்வகை வாக்கியம். சரிங்களா, அப்பா சொன்னார், அப்பா தோசையை வைக்க சொன்னார் மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஈஸியாக போடலாம். செய்வினை. தோசை வைக்கப்பட்டது அப்படின்னா தான் செயற்பாட்டு வினை, அப்போது செய்வினை. சரிங்களா, 99வது கொஸ்டின் சொல்லுங்கள். கடலில் கரைத்த பெருங்காயம் எப்படி? பயனே கிடையாது. சரிங்களா, டெம்பஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காற்று, ஏற்கனவே பார்த்து தான். சரிங்களா, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு எத்தனை கொஸ்டின் எல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்ம வீடியோ அப்லோட் ஆகி ஒரு 24 மணி நேரத்தில் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இந்த கொஸ்டின் கிடைக்கும். சரிங்களா, நன்றி, வணக்கம், தேங்க்யூப்பா.